ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி சுவையான தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். கூடவே பிரியாணியே தோற்று போகிற அளவுக்கு சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி முக்கியமாக ரேஷியோ ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொல்லியிருக்க ரேஷியோவில் அப்படியே செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பர்ஃபெக்டான தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். தக்காளி இருந்தால் போதும், காய்கறி எதுவும் தேவையில்லை. சட்டுன்னு இந்த ரெசிபி பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் தயிர் ராய்த்தா வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட், ஹேமலதா அப்படின்ற சிஸ்டர் நம்ம பானிபூரி ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் அக்கா, ஐ எம் ஸ்டடிங் 10th ஸ்டாண்டர்ட். I tried this recipe at home. It is very nice. My mom said it is very nice. அப்படின்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. ரெண்டாவது கமெண்ட், அர்ஜுன் அப்படின்ற பிரதர் எழுதியிருக்கீங்க. நம்ம கோதுமை வச்சு ஒரு அல்வா அப்லோட் பண்ணியிருந்தோம், அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் மேம், ஐ எம் ட்ரை திஸ் ரெசிபி. வெரி டேஸ்டி. சூப்பர் மேம், தேங்க்ஸ் மேம் எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பிரதர் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நீங்களும் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதாரணமான எண்ணெயும் சேர்க்கலாம். இல்லை இதுக்கு பதில் நீங்கள் நெய் சேர்த்து கூட பண்ணலாம். நல்ல மணமாக ரொம்ப சுவையாக இருக்கும். இல்லைனா உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் பட்டர் கூட சேர்க்கலாம். இப்போ நான் எண்ணெயும் சேர்த்துருக்கேன், நெய்யும் சேர்க்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கறதுனால நல்ல ஒரு வாசனை, கடையில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ரிச் டேஸ்ட்டும் கொடுக்கும். இது சேர்த்தாச்சு. நெய் நல்லா உருகட்டும். நெய் உருகினதுக்கு அப்புறமா நம்ம இது கூட தாளிதம் சேர்க்க ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், நெய் நல்லா உருகிருக்கு. இதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 2 லவங்கம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 நட்சத்திர சோம்பு, இதையும் கூட சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. இது கூடவே 1 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. முந்திரி பருப்பு முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த ஸ்பைசஸ்னுடைய வாசனை நல்லா இறங்கணும். அந்த எண்ணெயில் நல்லா இறங்குறது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள் வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நசுக்கின இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது நான் ஃப்ரெஷ்ஷாக நசுக்கி சேர்த்துருக்கேன். இது போல் சேர்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக மணமாக இருக்கும். எப்போதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்க பாருங்கள். அப்படி சேர்க்கும்போது நல்ல சுவை கிடைக்கும். சில பேர் மொத்தமாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சேர்ப்பீங்க. அது மாதிரி சேர்க்குறத விட இப்படி சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதே போல் எப்பொழுதுமே வெங்காயம் சேர்த்துட்டு அது கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேருங்க. முன்னாடியே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது குக்கரில் அடியில் நல்லா ஒட்டிக்கிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 3 பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகணும், நல்லா மசிஞ்சு வேகணும். இப்போ மூடி, அதாவது குக்கர் மூடி இருக்குல்ல, அதை திருப்பி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய தக்காளிகள் நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் சொன்னது போல் 1 பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு 3 பெரிய சைஸ் தக்காளி கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். இன்றைக்கி நான் சேர்க்க போகிற அரிசியோட அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் ரொம்ப சேர்க்கக்கூடாது, 1/4 ஸ்பூன் மட்டும்தான் சேர்க்கணும். ஏன்னா தக்காளி சாதம் பொதுவாக தக்காளியினுடைய கலரில் இருக்கும். ஸோ மஞ்சள் தூள் அதிகம் சேர்த்துட்டிங்கன்னா மஞ்சள் கலரில் ஆயிரும். ஸோ பார்க்க நல்லா இருக்காது. கடைசியாக தேவையான அளவு உப்பும் கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க.
இந்த மசாலா பொருட்கள்லாம் அந்த தக்காளியிலையும் வெங்காயத்துலேயும் நல்லா கோட் ஆகுறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசியை சேர்க்கணும். வெங்காயம் தக்காளி ஒழுங்காக வதங்காமல் இருக்கும்போது அரிசியை சேர்த்துட்டோன்னா சுவையே வராது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மலான அரிசி கூட சேர்த்துக்கிறலாம். நான் பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி 1 கப் அளவு பாஸ்மதி அரிசியை எடுத்து தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்துருக்கேன். ஊற வச்சு சேர்த்து செய்யும்போது நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போது கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கலக்கும்போது அரிசிகள் உடையாமல் கலக்கணும். பொதுவாக நீங்கள் கடைகளில் செய்யக்கூடிய பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா அரிசிகள் ஒன்றொன்றும் முழுசு முழுசாக இருக்கும். அவங்க அதிகம் கலக்க மாட்டாங்க. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்க்கணும். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். நீங்கள் நார்மல் ரைஸ் சேர்க்குறீங்கன்னா அந்த ரைஸ் நீங்கள் எப்படி வேக வைப்பீங்களோ, அதாவது குக்கரில் எந்த ரேஷியோவில் வேக வைப்பீங்களோ அதே ரேஷியோ தண்ணி சேர்க்கணும். சில அரிசிகளுக்கு தண்ணி அதிகம் தேவைப்படலாம், சில அரிசிகளுக்கு குறைவாக தேவைப்படலாம். நான் சொல்லியிருக்கிறது பாஸ்மதி அரிசிக்கு கரெக்டான ரேஷியோ. 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. கலந்துட்டு மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் வரது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தானாக ப்ரெஷரை ரிலீஸ் ஆக விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். சுட சுட சாப்பிட்றதுக்கு நம்மளுடைய தக்காளி சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்கள், பிரியாணியே தோற்று போகிற அளவுக்கு பார்க்குறதுக்கே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் அதே அளவு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நான் தயிர் வெங்காயம் செய்து வச்சுருக்கேன், அதையும் சர்வ் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்ககிட்ட பிரியாணிலாம் கேட்கவே மாட்டாங்க, இந்த தக்காளி சாதம் தான் கேட்பாங்க. தக்காளி சாதம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு முறை எனக்காக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அளவுகள் மாறாமல். நீங்களே பாருங்கள், ரைஸ் ஒன்று உதிரி உதிரியாக தனித்தனியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கொடுத்து விடலாம், இல்லை சண்டே ஸ்பெஷலாக மதியம் போல் செய்யலாம். அது எல்லாத்துக்கும் இது நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ரெசிபியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல ஒரு புது வித சுவையோட முட்டை ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் முட்டை ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருப்போம், ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிறது ஒரு தனி சுவையாக இருக்கும். அது என்னன்னே தெரியாமல் நம்ம குழம்பி இருந்திருப்போம். ஸோ அதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ் பண்ணணும், என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் செய்கிற இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா அதே எக் ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் சாப்பிடலாம் வீட்டிலையே செஞ்சு. இதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க. அதில் 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம 3 முட்டையை உடச்சி இதில் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த சாதத்தையும் இந்த முட்டையும் நல்லா ஒன்றோடு ஒன்று கலர்ற மாதிரி கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் கலந்து விடணும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 4 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே அந்த பச்சை மிளகாய் பொரியணும். அப்போ தான் நல்ல காரசாரமாக இருக்கும். பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை ஆரம்பத்திலேயே சேர்க்க வேண்டாம். இந்த சமயத்தில் நான் சொல்கிற மாதிரி சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அதை நீங்கள் செய்யும்போது நீங்களே உணர்வீங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
அடுத்து இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இதுதான் வந்து மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சிக்கன் பொடி இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். அடுத்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டையோட சாதத்தை, அதை இதில் சேர்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் சுவை வந்து கிடைக்காது. அதுபோல் நீங்கள் வந்து முட்டையை வந்து டைரெக்டாக அந்த வெங்காயத்தில் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி சாப்பாட்டில் அந்த சாதத்தில் சேர்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அடுப்பில் போட்டு கிளறணும். அப்போ தான் அந்த ரெஸ்டாரண்ட் சுவை வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதனுடைய சுவையே தனி தான். இப்போது இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த அரிசி ஒன்றொன்றும் தனியாக பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்குது. இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் நீங்கள் மாற்றிக்கிடலாம். பிளேட்டில் மாற்றுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்துட்டு கூட நீங்கள் கிளறி விடலாம். இந்த மாதிரி கலந்து விடுறதுனால ஒரு சூப்பரான ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கிடைக்கும். நான் சொன்ன டிப்ஸில் ஒன்று கூட விடாமல் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம செஞ்ச அதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா அதே சுவை வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. அது மட்டும் இல்லை, இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட சொல்ல மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ, பாய்.